V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். இது நிஜகட். இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதன்படி 21 அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவையை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார். பிரதமராக ஹருணி அமரசூரிய மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய அமைச்சு பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வெளிவிகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சு பொறுப்புகளில் 2 பெண்கள் அடங்குவதுடன் 2 தமிழர்களும் உள்ளடங்குகின்றனர். ஹரிணி அமரசூரிய மற்றும் சரோஜா சாவத்திரி போல்ராஜ் ஆகியோர் பெண்கள் என்பதுடன் சரோஜா சாவத்திரி போல்ராஜ் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் தமிழர்கள் ஆவர். சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவ விவகாரம் அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அமைச்சராகியிருக்கிறார். சத்திய பிரமாண நிகழ்வில் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழ் மொழியில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி எவரும் இடம் பிடிக்காமை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் அதிக விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது. அமைச்சரவை நியமனம் தொடர்பில் அரசியல் விமர்சகரான ஜனகன் விநாயகமூர்த்தியுடன் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அனைவரும் புதியவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இவர்கள் எவ்வாறானவர்கள் என்று உடனடியாக சொல்ல முடியாது. ஆகவே அவர்களுக்கான காலத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் அவர் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை போன்றே இந்த அமைச்சரவையும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆக குறைவான அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை ஒன்றை ஸ்தாபிப்பதாக அனுருகுமார் திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெரிவித்திருந்த நிலையில் 21 அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவை ஒன்றை அமைத்திருக்கிறார். குறைவான அமைச்சர்களுடனான அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ள போதிலும் அமைச்சர்களின் விடயதானங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என அரசியல் விமர்சகரான ஜனகன் விநாயகமூர்த்தி குறிப்பிட்டிருந்தார். உருவாக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் நல்ல விடயங்கள் என்னவென்றால், இந்த முறை 2 தமிழர்களுக்கு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது, முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார். மாத்தறை பகுதியிலிருந்து ஒரு தமிழருக்கும் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு தமிழருக்கும் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதை சிறப்பாக பார்க்க வேண்டும். முதல் தடவையாக தெற்கு பகுதியில் உள்ள தமிழர் ஒருவருக்கு அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை நல்ல முயற்சியாக பார்க்க வேண்டும். ஆனாலும் நியமிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் அமைச்சு சம்பந்தமான முழுமையான அனுபவம் இல்லாதவர்கள் என்ற பிரச்சனை இருக்குது. ஆகவே இந்த அமைச்சு பதவிகளை எவ்வாறு கொண்டு போக போகின்றார்கள் என்பதில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு விடயம், வன்னி மாவட்டத்திலிருந்து தேசிய கட்சி ஒன்றுக்கு 2 தமிழர்கள் இந்த முறை சென்றிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வழங்கியுள்ள ஆதரவானது மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த ஆதரவுக்கு ஏற்ற வகையில் இன்னும் பல அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த முறை 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலையகத்தை பொறுத்தவரை பதுளை, நுவரேலியா பகுதிகளில் பலர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்று விவரித்திருந்தார். அனுரவிற்கு தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவு அதிகரித்துள்ள நிலையில் தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்று பாராமல் அனைவரையும் சமூகமாக இணைத்து கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காததை மிக முக்கிய விடயமாக பார்க்கின்றேன் என்றொரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். முஸ்லிம்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்காதது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும். தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்று பார்க்காமல் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று ஜனகன் விநாயகமூர்த்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதையும் தாண்டி இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்தி கூடுதல் இடங்களை கைப்பற்றி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக 159 இடங்களை பிடித்திருக்கின்றது, கைப்பற்றியிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 3 இடங்களை மட்டுமே கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்திக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது தமிழ் கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய பின்னடைவு.
தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கும் இந்த பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன? தமிழ் தேசிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்தது ஏன் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பதிலளித்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி இலங்கை நாடாளுமன்றத்தில் அதிகளவிலான பெண் உறுப்பினர்கள் தெரிவான தேர்தலாக இந்த முறை நடைபெற்று முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் பதிவாகி இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு 21 பெண்கள் தெரிவாகியுள்ளனர். இவ்வாறு தெரிவான பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகளவானோர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். குறிப்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மல்லிக பெண்கள் இந்த முறை வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்ற பிரவேசத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். பதுளை மாவட்டத்திலிருந்து அம்பிகா சாமுவேல், நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலிருந்து சரோஜா சாவித்திரி போல்ராஜ் ஆகியோர் மலையகத்திலிருந்து தெரிவாகியிருக்கிறார்கள். இலங்கை அரசு சபை 1931ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது முதல் பெண் பிரதிநிதியாக அடெலின் மெலோமுரே தெரிவானார். பின்னர் உலகின் முதலாவது பெண் பிரதமராக சரிமாபோ பண்டாரநாயக்க தெரிவானார். இலங்கை வரலாற்றில் பெண்கள் அரசியலில் ஈடுபடுகின்றமை தற்போது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பித்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. பெண் பிரதிநிதித்துவத்தில் 1989ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை சற்று அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த முறை நடைபெற்று முடிந்த தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவம் மிக அதிக அளவில் உயர்ந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பிரதமராக ஹரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டு தற்போது பிரதமராக பதவி வகித்து வருவதுடன் இந்த முறை தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற பெண் வேட்பாளராகவும் அவர் திகழ்கின்றார். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற பெண்ணாகவும் ஹரணி அமரசூரிய வரலாற்றில் பதிவாகியிருக்கின்றார். உண்மையில் இது சிறப்பானதாக பலராலும் விமர்சிக்கப்படுகின்றமை பலராலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த அமைச்சரவையில் அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவர்களுடைய ஆட்சியில் எவ்வாறு அந்த அமைச்சரவைகளை கையாளப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதேபோன்று நேற்றைய தினத்தில் அமைச்சரவைகளுக்கு செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று வடக்கு மாகாண செயலாளராகவும் ஒருவர், இணைப்பாளராக இங்கொருவர் நியமிக்கப்பட்ட இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு நகர்வுகளோடு மெதுவாக அழகாக இடம்பெறுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய தினம் நாடாளுமன்றம் ஆரம்பமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் பல நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு. எங்க வாகனங்கள் நிறுத்தணும், உறவினர்களோடு வந்த எங்க நீங்க இருக்கப்படணும், அப்படி என்ற ஒவ்வொரு விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இம்முறை நாடாளுமன்றத்தினுடைய சலுகைகள் எல்லாம் அமைச்சர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் எல்லாம் குறைக்கப்பட போகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் எப்படி நடைபெறப் போகின்றது என்பதில் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு நிச்சக்கனோடு இணைந்திருப்போம். வணக்கம்.